ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இந்த அல்ட்ராஜ் பேங்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறது, கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, ஏடிஎம் கார்டை பிரிண்ட் பண்ணுறது, இந்த நாளையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவில் அல்ட்ராஜ் பேங்கில் ஏடிஎம் கார்டு பிரிண்ட் பண்ணுவோமே, அந்த மிஷினில் எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணவுடனே லாங்குவேஜ் இருக்கும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பின் கார்டு போட்டுருங்க. பின் கார்டு போட்டவுடனே அடுத்தது இந்த இடத்துல இவ்வளோ ஆப்ஷன் காட்டும். அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கேஷ் டெபாசிட் பண்ணுற மெஷினில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல எவ்வளோ கேஷ் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அதுவே கவுண்டிங் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே இருக்குங்க. கீழே டெபாசிட்னு அங்கே இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்துடும். இங்கே எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கேஷ் டெபாசிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், அதில் பார்த்துக்குங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, மற்ற விஷயம்லாம் இங்கே நிறையா இருக்கும். வேறு ஏதாச்சும் சர்வீஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவில் இந்த அல்ட்ராஜ் பேங்கில் கேஷ் வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கார்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணவுடனே லாங்குவேஜ் இருக்கும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணவுடனே உங்களுடைய பின் கார்டு நம்பர் போட்டுக்குங்க. பின் கார்டு போட்ட உடனே இங்கே கேஷ் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே எவ்வளோ அமௌண்ட்னு கேட்கும். நான் 100 எடுக்க போகிறேன், அதனால் 100 டச் பண்ணிக்கிறேன். கீழே ரேண்டமாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கொடுத்த உடனே கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். ப்ராசஸ் ஆனவுடனே கார்டு வெளியில் வந்துடும். கார்டு எடுத்துக்கோங்க. இங்கே கேஷ் வெளியில் வரும், கேஷ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் இந்த அல்ட்ராஜ் பேங்கில் மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏடிஎம் மிஷின்கிட்ட போயிருக்குங்க. உங்களுடைய கார்டை இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணவுடனே லாங்குவேஜ் கேட்கும், முதல்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணவுடனே உங்கள் பின் நம்பர் போட்டுக்கோங்க. உங்கள் பின் நம்பர் போட்டவுடனே இங்கே மினி ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு இருக்கும். இங்கே கலெக்ட் ரிசிப்ட் அண்டு எக்ஸிட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணவுடனே உங்களுக்கு கார்டும் வெளியில் வந்துடும், ரிசிப்ட்டும் வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த சவுதி அரேபியாவில் இந்த அல்ட்ராஜ் பேங்கில் ஏடிஎம் கார்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏடிஎம் மிஷின்கிட்ட போயிடுங்க. போனவுடனே ஸ்க்ரீனில் எப்படி வரும், கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பிரிண்ட் அல்ட்ராஜ் மாடா கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அங்கே டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் அக்காமா நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணோடனே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க.
ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்த உடனே அடுத்தது இங்கே நேம் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எப்படி நேம் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்து. நேம் செலக்ட் பண்ண உடனே இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். உங்கள் வலது கையோட ஆள்காட்டி விரலை தான் வைக்கணும். நல்லா 1க்கு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் ஆகிடும். இங்கே பார்த்தோன்னே கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வரும். இங்கே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெசேஜ் இருக்கும், அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. ஆனவுடனே இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கும், உங்களுடைய கார்டு பிரிண்ட் ஆகிட்டுருக்கும். இந்த மிஷினில் உங்களுடைய மொபைல் நம்பர் கூட அப்டேட் பண்ணலாம். அப்புறம் அப்சர்வரோட பாஸ்வேர்டு கூட இதில் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன் இதில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினில் அந்தளவுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஒரு 2-3 ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, மற்றது எதுவும் தரல. உங்களுடைய அக்கா எக்ஸ்பைரி ஆகியிருந்தால் கூட இந்த பேங்க்கில் அப்டேட் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அல்ட்ராஜ் பேங்கோட ஆப் யூஸ் பண்ணால் கூட அதில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 100% வரணும். நீங்கள் யாராச்சும் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் கார்டு வரதுக்கு வெளியில் ரெடியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் 42% தான் முடிஞ்சிருக்கு. இங்கே கார்டு வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம அல்ட்ராஜ் பேங்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.